எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜப்பான் இண்டெக்ஸ் நிக்கி 225 வந்து ஒரு குளோசிங்ல 150 பாயிண்ட் பக்கமா மேல ஏறி இருந்ததுங்க. அடுத்து தங்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு ஒரு ரூ. 10 ஏறி இருக்கு. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ரூ. 8050 இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணலாம். பிரெண்ட் க்ரூடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, தொடர்ந்து $70 இருக்குங்க. இது வந்து இந்தியாவுக்கு நல்ல செய்தி. என்ன காரணம் அப்படின்னா, டிமாண்ட் வந்து குறையுது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல. தென் ரஷ்யால இருந்து அவுட்ஃப்ளோ வந்து நிறைய இருக்கு. இது வந்து 82ல இருந்து 70 வந்ததுக்கு இது ஒரு முக்கிய காரணங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு காலைல கொஞ்சம் சரிஞ்சிருக்குங்க. 87.20 இந்திய ரூபாயா இருக்கு. அடுத்து நிஃப்டி 15 எடுத்துக்கிட்டோம்னா, நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 60 பாயிண்ட் மேல இருந்துச்சுங்க. பேக் நிஃப்டி ஒரு 10 பாயிண்ட் கீழே இறங்கி இருந்துச்சு. அதாவது வெள்ளிக்கிழமை வரைக்கும் எஃப்ஐஐ செல்லிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 15,500 கோடி வித்து வெளில எடுத்துருக்காங்க. தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் அதாவது அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிப்ரவரியில ஒரு 59,000 கோடி வித்திருந்தாங்க. ஜான்வரியில ஒரு 87,375 கோடி வித்திருக்கிறாங்க. அக்டோபர்ல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 7 செக்டார்ல பயங்கரமா வித்திருக்கிறாங்க. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ், தென் ஆயில் அண்ட் கேஸ், தென் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், எஃப்எம்சிஜி, பவர். மொத்தமா இந்த 7 மட்டுமே ஒரு 2 லட்சம் கோடிக்கு பக்கமா எஃப்ஐஎஸ் வித்திருக்காங்க ஒரு 5 மாசத்துல. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ்குள்ள போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு அப்டேட்ங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு காலையிலேயே ஒரு 4% கீழே இறங்கி இருந்துச்சு. நான் கடைசியா பாக்குறப்போ ஒரு 905ல இருந்துங்க. கன்சிடர் பண்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கும். பட் மினிஸ்குவல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படின்னா யூபிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இது 850 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே டாடா மோட்டார்ஸ் 825 வரைக்கும் போகும்னு சொன்னாங்க. அது 650 வரைக்கும் வந்துச்சு. அடுத்து ஹீரோ ஒரு 3250 வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கீழே இறங்கி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ 850 வரைக்கும் யூபிஎஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து கன்சிடர் பண்றதுக்கு நல்ல சான்ஸ். அதாவது ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 55% வந்து கீழே தள்ளி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, சுமந்த் அவர்கள் வந்து 3 வருஷம் போர்டு அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க 3 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு. பட் ஆர்பிஐ 1 வருஷத்துக்கு தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு காரணம். தென் போஃபா செக்யூரிட்டிஸ் என்ன சொல்றாங்க, 850 வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்டீல் செக்டார்ல ஒரு அப்டேட்டுங்க. ஸ்டீல் இம்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 40% சரிஞ்சிருக்காங்க மந்த் ஆன் மந்த். அதாவது ஜனவரியை கம்பேர் பண்றப்போ பிப்ரவரியில 40% டவுன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இங்க உள்ள லோக்கல் பிளேயர்ஸ்க்குலாம் நல்ல அட்வான்டேஜ். பட் எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 60% குறைஞ்சிருக்கு. என்ன காரணமா இருக்குங்க, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற பிரைஸை விட நம்ம அதிகமா எங்க இருந்து இம்போர்ட் பண்ணுவோம், சைனால இருந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ சைனா வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பிரைஸை விட சீப்பான பிரைஸ்ல அதர் கண்ட்ரீஸ்ல டம்ப் பண்றோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அதை தொடர்ந்து இங்க உள்ள இந்தியன் ஸ்டீல் மில்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, பிரைஸ் ஹைக் வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க. ஹெச்ஆர்சி ஸ்டீல்ஸ்க்கு 1400ல இருந்து 1500 வரைக்கும் பெர் டன்னுக்கு பிரைஸ் வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. இப்போதைக்கு பெர் டன் வந்து 48,500 இருக்குங்க ஹெச்ஆர்சி ஸ்டீல். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போவுமே நம்ம வந்து நெட் இம்போர்ட்டர் ஆஃப் ஸ்டீல் தாங்க இருக்கும். அதாவது என்ன அர்த்தம், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற ஸ்டீலை விட இம்போர்ட் பண்ற ஸ்டீல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பினான்சியல் 25 பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 1ஆம் தேதி 2024 இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி 2024 அந்த ஃபர்ஸ்ட் 9 மந்த்ஸ் இருக்கு இல்லையா, அதுல நம்மளோட இம்போர்ட்ஸ் வந்து 20% கூடி இருக்கு, எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 25% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டாடா கேபிட்டல்ல ஒரு அப்டேட்ங்க. ஒரு 17,000 crores ஐபிஓ வரப்போகுது அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஐபிஓ எப்போ வரும் அப்படின்னா, டாடா மோட்டார் ஃபினான்ஸ், டாடா கேபிட்டல் இது ரெண்டையுமே நாங்கள் வந்து மெர்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மெர்ஜ்டு என்டிட்டியோட அப்ரூவல் வர வேண்டியிருக்குங்க என்சிஎல்டில இருந்து. அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ஐபிஓ இனிஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஃபார்மா செக்டர்ல ஒரு அப்டேட்டுங்க. சிப்லா நிறுவனத்துடைய எம்டி சிஇஓ உமன் போரா அவர்கள் என்ன சொல்றாரு, ட்ரம்ப் அவர்கள் ரெசிப்ரோக்கல் டேரிஃப், தென் ஃபார்மாக்கு 25% டேரிஃப் இதெல்லாம் சொல்றாரு இல்லையா. இந்த டேரிஃப், இந்த ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இங்க உள்ள காம்படிட்டிவ்னஸ், இங்க உள்ள ஜெனரிக் மெடிசின்ஸ் இந்தியா வந்து இதுல எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க. லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஃபார்மா செக்டருக்கு இது ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் தான். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஜெனரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் இன் யூஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்க இருக்கிற அதாவது இந்தியாவில ப்ரொடக்ஷனுக்கு ஆகிற காஸ்ட்டை விட 3 to 4 times யூஎஸ்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஃபெடரல் பேங்க்ல ஒரு அப்டேட்டுங்க. ஃபெடரல் பேங்க் வந்து எஸ்ஐடிபிஐயோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ எதுக்கு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஷியல் சப்போர்ட், கிரெடிட் அக்சஸ் யாருக்கு பண்ண போறாங்க, எம்எஸ்எம்இக்கு பண்ண போறாங்க, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி சப்போர்ட் அவங்க பண்ண முடியும், மிஷினரிஸ் வாங்குறதுக்கு ஃபண்ட் கொடுப்பாங்க, தென் புதுசாக எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு, தென் அதை ரிப்பேர் ரினியூ பண்றதுக்கு, அப்கிரேட் பண்றதுக்கு, தென் லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இதுக்காக தாங்க வந்து அவங்க எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு அப்டேட்ங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சப்சிடரி கம்பெனி ஜியோஸ்டார் ஏற்கனவே டிஸ்னி கூட ஒரு டைப் போட்டிருந்தாங்க.
அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு 1100 பேர் வேலையை விட்டு அனுப்புறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாங்க வந்து இஸ் பார்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஜூன் 2025 வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பண்றாங்க. அதுல முக்கியமான வேலை ஆளை வேலையோடு தூக்குறது. அடுத்து ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு நியூஸ்ங்க, சேட் நியூஸ் தான். ஐசிஐசிஐ பேங்க்ல வேலை பார்க்குற ஒருத்தர் பெங்களூரை சேர்ந்தவர் விவேக் அப்படின்னு சொல்லிட்டு பேருன்னு நினைக்கிறேங்க. அவரு சூசைட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, ஒர்க் பிளேஸ்ல ஹராஸ்மெண்ட், தென் எக்ஸ்ட்ரீம் ஒர்க் ப்ரெஷர் ஃப்ரம் சீனியர் அஃபீஷியல்ஸ். அதாவது டார்கெட் வந்து கொடுக்கறது, டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணல அப்படின்னா பயங்கரமா கண்ணாப்பின்னான்னு பேசுறது, தென் ஹையர் அஃபீஷியல்ஸ்ட்ட இருந்து இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா நீ எல்லாம் எதுக்கு தான் இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா பேசியிருக்கிறாங்க. நான் லிங்கை போடுறேன், நீங்க வந்து படிச்சு பாருங்க. ஸோ இவர் வந்து 5 வருஷமா அந்த பேங்க்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுங்க. 5 வருஷம் வேலை பார்க்குற ஒரு சீனியர் சேல்ஸ் ஹெட்டா இருக்கிறவருக்கு எப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் உள்ள போறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு யோசிக்க வேண்டிய சூழல் நம்மளுக்கு இருக்குதுங்க. ஷேர் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் growth வந்து வேணுங்க. ஆனா இந்த மாதிரியான growth வந்து எனக்கு வேணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உயிரை கொடுத்து வேலை பார்க்கணும் அப்படின்றது தேவையில்லைங்க. 8 மணி நேரம் வேலை, அந்த வேலை பார்க்கறதே வந்து மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கும் குடும்பத்தோட நேரங்களை செலவு பண்றதுக்கும் தாங்க. அதை தொடர்ந்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஆயில் அண்ட் கேஸ் இடிஎஃப் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இடிஎஃப் அப்படின்னா கோல்டு இடிஎஃப் மட்டும்தாங்க. வேற எந்த இடிஎஃப்பையும் நான் கன்சிடர் பண்றதே இல்லை. நம்மளுக்கு ஆயில் அண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீகேசிபிகேஷன் கம்பெனி பெட்ரோநெட் எல்என்ஜி அப்படின்ற கம்பெனி நம்ம ஏற்கனவே லிஸ்ட்ல எடுத்து வச்சிருக்கிறோம். நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு, 300 கீழே வந்துருச்சு. ஸோ கன்சிடர் பண்ணணும். ஆயில் அண்ட் கேஸ் வேணும் அப்படின்னா நல்ல டிவிடெண்டும் தருவாங்க, நல்ல growth ப்ராஸ்பெக்ட்ஸும் இருக்கு, தென் எக்ஸ்பான்ஷன் ஒர்க்கும் பயங்கரமா நடக்குது. திகாஜ் டெர்மினல்ல எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. தென் கோபால்பூர்ல ஒரு 5 மில்லியன் டன் பெர் ஆனம் ரீகேசிபிகேஷன் பிளான்ட்டுக்கு ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. அதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம வந்து நேற்று மார்க்கெட் வந்து பெண்டுலம் மாறி ஒரு சைடு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும், இன்னொரு சைடு வந்து ரொம்ப சீப்பா இருக்கும். எக்ஸ்பென்சிவா இருக்கிறப்ப நம்ம வந்து உள்ள என்டர் ஆகக்கூடாது, சீப்பா இருக்கிறப்ப நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லை சார். எந்த சுச்சுவேஷன்ல அது சீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது, எந்த சுச்சுவேஷன்ல அதை நான் விற்கிறது எனக்கு தெளிவா சொல்லுங்க. டாடா பவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பி வந்து 30ல இருக்கு, நம்ம 30 கீழே உள்ள போகலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அது வந்து எவ்வளவு தூரம் கீழே வருதோ, இப்போ 15 பிஇ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 50 வர வர நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தென் எப்போ வந்து அதை எக்ஸ்பென்சிவ் சைடுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம 30 வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறோம், அது கீழே 15க்கு போது நீங்க வந்து கீழே வர வர கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க ஆவரேஜ் பிரைஸ் வந்து உங்களுக்கு பிஇ 15ல இருக்கு, அது கண்டிப்பா 20, 21 கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி அது 30க்கு போயிடுச்சு அப்படின்னா அது எக்ஸ்பென்சிவ் சைடுக்கு போயிடும். இப்போ நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன், அந்த கம்பெனியோட பார்ட்னர் ஆகணும், அந்த கம்பெனியில் ஓனர்ஷிப் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரும்பாலும் விற்கிற ஸ்ட்ராட்டஜியை விட்டுட்டேன். உங்களுக்கு விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பென்சிவ் சைடுக்கு போகும். பெண்டுலம் மாதிரி தானே, 15 பிஇலேருந்து மறுபடியும் அப்படியே சல்லுன்னு மேலே போகும். ஸோ நீங்கள் வந்து நல்ல பிஇல வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிஸ்னஸ் சைக்கிளாவது நம்ம வந்து டைம் கொடுக்கணும். ஒரு பிஸ்னஸ் சைக்கிள்ங்கிறது ஒரு 6 இயர்ஸ். 6 இயர்ஸ்க்கு கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த எக்ஸ்பென்சிவ் சைடுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னா மினிமம் 6 இயர்ஸ் ஆகுது கண்டிப்பாக வச்சிருக்கோங்க. நீங்கள் வந்து ஓனர்ஷிப் இன்ட்ரெஸ்ட்ல பிஸ்னஸ் வாங்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. 30 கீழே வாங்கி அப்படியே நீங்க லைஃப் லாங் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னைக்காவது தேவை அப்படின்றப்ப நீங்க வந்து வித்துட்டு அந்த தேவையை பூர்த்தி பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு பணம் கிடைக்கிறப்ப வாங்கிக்கலாம். அடுத்து டாடா டெக்னாலஜி எப்போ சார் கன்சிடர் பண்ணலாம், ஒரு எந்த பிரைஸ்ல வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத தகவல் கேட்டிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டாடா டெக்னாலஜி சைடு போகணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா பிஇ வந்து 5ல டாடா மோட்டார்ஸ் இருக்குது. அப்புறம் எதுக்குங்க நம்ம போய் டாடா டெக்னாலஜிஸை வாங்கணும்? டாடா டெக்னாலஜிஸோட ஓனரே வந்து டாடா மோட்டார்ஸ் தான். டாடா டெக்னாலஜிஸ்ல ஒரு 53.39% யார் வச்சிருக்காங்கன்னா டாடா மோட்டார்ஸ் தான் வச்சிருக்காங்க. நீங்க டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க இன்டைரக்டா டாடா டெக்னாலஜிஸையும் கன்சிடர் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி டாடா எலக்ஸியை பத்தியும் சொல்லணும்னு நினைக்கிறேங்க இந்த டயத்துல. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல டாடா டெக்னாலஜிஸோட டாடா எலக்ஸிஸும் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக டாடா எலக்ஸியை இப்போதைக்கு கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸ் கீழே இறங்கிட்டு இருக்கு. டெஸ்லா வந்து உள்ள வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பெசிமிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்க, டெஸ்லா வந்தா டாடா மோட்டார்ஸ் காலி, மஹேந்திரா காலி அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் ஒரு சைடு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஹைப்லயே வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு அப்படின்றத நினைக்காம டாடா மோட்டார்ஸ் ஒரு ப்ராஃபிட் குறையுதுன்னு வச்சுக்கலேன், ஒரு 5000 கோடி ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெஸ்லா வந்தா அப்படியே 5000 கோடி ஜீரோ ஆயிடாது. மேபி ஒரு 25 கோடி, ஏங்க 500 கோடின்னு வச்சுக்கோமே, 500 கோடி போகுது குறையுதுன்னு வச்சுக்குவோமே, அப்படி பார்த்தாலும் 4500 கோடி ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ பெசிமிஸ்ட் வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாயிட்டாங்க அப்படின்னா நம்ம ரியலிஸ்ட் உள்ள போகலாங்க. அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அது இன்னும் பிஇ 5ல இருக்கு, பிஇ 2.5 போனாலும் எனக்கு கவலை இல்லை, ரொம்ப நல்லது. பெசிமிஸ்ட் அவர்களே எல்லாருக்கும் நன்றி, எனக்கு கொடுங்க, நான் பத்திரமா வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன்.
அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாங்க, நான் வந்து ஒரு 4 லேக் வந்து லம்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எப்படி வந்து அதை இன்வெஸ்ட் பண்றது? எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல வாங்குறது? நான் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ 4 லேக்ஸ் அப்படின்றது லம்சம்மா இப்போ போடுறதுக்கு சரியான டைம் கிடையாதுங்க. ஏன்னா எக்ஸ்பென்சிவ் சைட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்திருக்கு. இன்னும் ஆப்போசிட் எண்டுக்கெல்லாம் போகல. ஒரு ஹாஃப் வே மார்க் கூட வரல இன்னும். ஹாஃப் வே மார்க்ல இருந்து இன்னும் ரிமைனிங் ஹாஃப் கீழே போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருப்பி ஆப்போசிட் சைடு, அதாவது திருப்பி எக்ஸ்பென்சிவ் சைடே போறதுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் எதுவும் மாறல எனக்கு தெரிஞ்சு. இந்த ஃபோர்த் குவார்டர் ரிசல்ட் வந்தா நம்ம சொல்றது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். எல்லா சேல்ஸ் வந்து குறையதான் செஞ்சிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸே குறைஞ்சிருக்குது. இப்ப சார் வந்து 4 லேக்ஸ் வந்து நான் லம்சம் போட போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான்கில் ஒரு பகுதி 1 லேக்க தனியா எடுத்து வச்சிருங்க. அது அப்புறம் பேசுவோம். 3 லேக்ஸ கொண்டு போய் பாண்ட்ல போட்டுருங்க. பாண்ட்ல நல்ல பாண்ட் 10% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் தர பாண்ட்லாம் இருக்கு. ஸோ 10% அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 2500 மாசம் மாசம் வரும். ஸோ அந்த ரூ. 2500 எடுத்து நம்ம ஈக்விட்டி வாங்கலாம். பெஸ்ட். ஸோ பாண்ட் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நான் லிங்க்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. ரிமைனிங் 1 லேக் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுல மாசம் மாசம் ஒரே அடியா 1 லேக் கொண்டு போய் ஸ்டாக்ஸ்ல போட்டுறாம மாசம் மாசம் 10,000, 5,000, 8,000 அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ்ல ஒரு 50%, தென் கோல்ட்ல ஒரு 25%, தென் ரிமைனிங் 25% வந்து ஃபார்மா, ஆட்டோல ஒரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல 1, 2ன்னு கன்சிடர் பண்றது நல்லதுங்க. அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, பாண்ட் வந்து வாங்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்ஸ்டாக்ஸ்ல வந்து பாண்ட் வாங்குறதுக்கு எப்படி வாங்கணும் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. அந்த பாண்டை வந்து விற்கணும், எனக்கு உடனே பணம் தேவைப்படுது அப்படின்னா விற்கணும்னா விற்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. விற்க முடியுங்க. எப்ப அப்படின்னா அதுக்கு பையர்ஸ் வந்து இருக்கணும். பையர்ஸ் இருக்கிறப்ப நம்ம வந்து அதை வித்துடலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அந்த 10,000 தேவையில்லை அப்படின்னா மட்டும் போடுங்க. இல்லாட்டி கோல்ட வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பாண்ட பொறுத்த வரைக்கும் எவ்வளவு காலம் வந்து போட்டிருக்கோமோ அவ்வளவு காலம் நம்ம வச்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம கொடுத்த தொகையும் வாங்கினாதாங்க அது வந்து பெனிஃபிட். பாண்ட் பிரைஸ் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறம் அது நம்மளுக்கு தேவைன்னு விற்கிறது நம்மளுக்கு லாஸ் ஆயிரும். ஸோ பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வந்துடும். நான் வந்து நல்ல பாண்ட் வர்றப்போ உங்களுக்கு பர்சனலாவே மெசேஜ் அனுப்பிச்சிருவேன் வாட்ஸ்அப்ல. அடுத்து ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. இப்போதைக்கு எனக்கு அப்படி ஒரு எந்த சூழலும் தெரியல. அடுத்து சிஎன்டிஎல்எம் அப்படின்ற கம்பெனியை பத்தி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குங்க. பிஇ வந்து 55 இருக்கு. கடைசி ஒரு வருஷத்துல 50% கீழே விழுந்திருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.15 தான். ஓகே. பட் ப்ரொமோட்டர்ஸும் வித்திருக்காங்க. கடைசி 2 குவார்ட்டர்ல 14% வித்திருக்காங்க. எஃப்ஐஐஸ் வித்திருக்காங்க. டிஐஎஸ் வந்து வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு வந்து சிஎன்டிஎல்எம் வேணும் அப்படின்னா நீங்க டைரக்டா இதை கன்சிடர் பண்ணாம சிஎன்ட் லிமிடெடே கன்சிடர் பண்ணிடலாங்க. ஏன் அப்படின்னா சிஎன்டிஎல்எம் ஓனரே சிஎன்ட் லிமிடெட் தான். அவங்க வந்து 52% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. சிஎன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட வேல்யூவேஷன்ஸ் வந்து அவ்வளவு தூரம் எக்ஸ்பென்சிவா இல்லைங்க. பிஇ வந்து 22ல இருக்கு. பிரைஸ் டு புக் 2.72ல இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.11. பட் இதுலயும் எஃப்ஐஐஸ் வந்து விற்கிறாங்க. சிஎன்டே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு பேசணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.